நான் உங்கள் நரேஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன கேம் விளையாட போகிறோம்னா டோட்டலி அச்சுரேட் பேட்டில் சிமுலேட்டருங்கிற ஒரு அற்புதமான கேம் தான் விளையாட போகிறோம். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலைங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் மாஸ்டர் வால்யூம் ஏன்னா ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு பொக்கலே. லைட்னிங் ப்ராப்ளம்னு என்னமோ சொன்னாங்க. லிட்ரலி நேற்று தான் ரிப்பேரே பண்ணிட்டு வந்தோம், சரிங்களா? அதனால தான் வீடியோ போட முடியல. 6ஆம் தேதி தான் சாயந்தரம் தான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் விஷ் யூ மெனி ரிட்டர்ன்ஸுங்கிற விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த 2026 சிறப்பாமையும். மக்களே, உங்களுக்கு நியூ இயர் கூட என்னால் விஷ் பண்ண முடியலையே. சரி வாங்க, வளன்னு பேசாமல் கேம்குள்ளே போகலாம். இது ஒரு அற்புதமான கேமு. அதாவது என்னன்னா, 2 நாடுகளுக்கு நடுவில் உள்ள போர் பொக்கலே. லேண்ட்ஃபால் டவுன்லோடடு இப்போ ஒரு இதில் நிறையா இருக்குது. இந்த கேம் நான் கண்டினியூ பண்ணுறது நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இருக்கிறது. அதாவது 2 நாடுகளுக்கும் போர்னா சொல்ல முடியாது. ரொம்ப ஃபன்னியான கேமு. ஓகே. அதாவது இப்படி ஒரு 6 ஜோக்கர்ஸ் நிற்பாங்க. அந்த 6 ஜோக்கர்ஸை பார்த்துக்கிட்டீங்களா புக்களே? கொடூரமானவங்க, பார்த்துக்கோங்க. லேக் வேறு ஆரம்பிச்சிருச்சு புக்களே ஃபோனு. 600 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருங்க. நம்மளுக்கு தேவையான டீம் ரெடிட் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மள்கிட்ட இவ்வளோ தான் காசு, சரிங்களா? 600 ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, கிளப்பர் வைங்க பார்ப்போம். இதுதான் அவங்களா? சரி வாங்க, நம்மளும் ஃபுல் ஆஃப் கிளப்பர் வைப்போம். அவ்வளோதான், வச்சாச்சு. நீ ஒன்றுமே பண்ண முடியாது போக்கல. இப்படி லேக் ஆகுது, முரட்டில். இந்த அற்புதமான போர்க்களத்திலே 2 டீம்களுக்கும் நடுவிலே போட்டி. ரெட் டீமா இல்லை ப்ளூ டீமா என்பதை பார்ப்போம். அவன் நடந்து வர்றதை பாருங்களேன். இந்த போட்டியில் அடிபலமாக ரெட் டீம் தாக்கி கொண்டு இருக்கும். இந்த வேளையில் ப்ளூ டீம் எந்திரி விட்டார்கள். எல்லாரும் பொழக்க ஏங்க இங்கே பாருங்க, 3 ப்ளூ டீம். ஓ மை காட், தோத்துட்டோம். சரி, நம்ம ஃபுல் ஸ்பியர் த்ரோவர் வைப்போம். இந்த போர்க்களத்திலேயே இப்பொழுது நம்மளும் மாறலாம். அது வீரா இந்த மாதிரி. ஆனால் அவங்க அந்த இடத்துல தான் நிற்பாங்க, நம்மளை கொல்ல வராங்கன்னு கூட தெரியாமல். நம்ம மாறி நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல. பொறா தலைக்கு காட், அந்த இடத்துல குத்தி விட்டதே. இப்பொழுது 4 போட்டியாளர்களுக்கு நடுவே ஒரு ப்ளூ டீம் ஒரே ஆள் டவுன் அடித்து விட்டார். இந்த நிலைமையில் நேத்தடித்த சரக்கில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே ரெட் டீம் அவர் மண்ணிலே குத்தி விட்டதுங்க. புக்கிலே இதுதான் இந்த ஃபன்னான கேம் தான் இது. இந்த லெவலில் தான் மொக்கையான ஆளை கொடுப்பாங்க. போக பாருங்க நீங்களே. அவ்வளோதே 2 ப்ரொடெக்டர் வைங்க. 2 ப்ரொடெக்டரு புக்களே. அருமையான ப்ரொடெக்டர், அற்புதமான ப்ரொடெக்டரு தெரியுமா? ஜாமெண்ட்ரி பாக்ஸில் உள்ள ப்ரொடெக்டரை விட அவங்க சரமான ப்ரொடெக்டரு. அது ப்ரொடெக்டரோ? இது ப்ரொடெக்டர் ஆன் ஃபயர். தரமான ப்ரொடெக்டர் பார்த்தீங்களா இல்லையா? என்ன ராசாச்சு? ப்ரொடெக்டர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ப்ரொடெக்டருங்க ப்ரொடெக்டர் நின்றுக்கிட்டீங்க. ஏங்க பேட்டிங் ஜெயிச்சிருச்சுங்க. இப்பொழுதே நம்ம புக்லே நாளைக்கு வரும். நம்மளோட இந்த பேபி நெல்லோ பார்ட் 2 ஆக்ட் 4ல் பார்ட் 2 நாளைக்கு வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இப்பொழுது இந்த டீமில் யார் யார் நிற்கிறார் என்று பார்ப்போம். ஒரே 8 அற்புதமான கிளப்பர்கள். அவர் யாருன்னு தெரில, போன் மேனேஜர்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்பியர் த்ரோவரா என்னன்னு தெரில, அது ஸ்டோனரு. ஆனால் எங்களுக்கு அந்த அன்லாக்கே ஆலையா. சரி, ஃபுல் ஆஃப் கிளப்பர் படடா, ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரான்ஸ். வேணாம் என்ன பண்ணுவோன்னா, முன்னாடி நிற்கிறவங்கன்னா கிளப்பரு, பின்னாடி கொஞ்சம் ஸ்பியர்ஸ் த்ரோவர், கொஞ்சம் இதில் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 2 ஸ்பியர் த்ரோவர். நீ ஒன்றுமே பண்ண முடியாது போக்கல. ஏன்டா நீங்கள் முன்னாடி வரியடே, நம்ம ஒரு ஸ்பியர் த்ரோவராக மாறிடுவோம். நான் பிறக்கும்போதே ஸ்பியர் த்ரோவரான் வீட்டில் சொன்னாங்க. நல்லா குறிப்பாத்து வீசுவாங்க போக்கல. ஓ மை காட், ஒருத்தவன் செத்துட்டானா பலக்குன்னு இன்னொருத்தவனை மாறிடணும். இந்த போர்க்களத்திலே என்ன மூவ் பண்ண முடியல, ஏங்க மூவ் பண்ண முடியலைங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த லெவலு. இது 1800 லைட்டாக தொண்டை கட்டி இருக்கிறது பொக்களே, மன்னிச்சு விட்டுருங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள், அற்புதமான அட்டகாசமான ப்ரொடெக்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஆஃப் ஸ்பியர்ஸ் த்ரோவர்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியுமா தெரியாதா? பாருங்க நம்ம பயந்துகளை மட்டும். ஐயோ, அவங்க நிறுவிட்டாங்க. விட்டனர். இந்த போர்க்களத்தை முடிஞ்சோன்னு அப்படி பார்க்குறம்போது அந்த ஸ்லோ மோஷனில் பாருங்க. ஓ மை காடு, அவர் உயிரை மாய்த்தார். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்னா, என்னன்னா ஸ்டோனர் வந்திருக்கா. சரி, அப்போ வந்து என்னன்னா ஃபுல் ஆஃப் ஸ்டோனர் வைங்க. சும்மா பார்ப்போம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வேகமாக அந்த கல்லை எடுத்துக்கொண்டு பால் வேரை சாய்த்தனர். அதனால பக்கத்தில் கதையை ஓ மை காட் ப்ரோ, ஓ மை காட், லிட்ரலி அவர் மூக்குலே குத்திருக்காங்க. சி, நம்மளோட ஐடியா ஃப்ளாப் ஆயிடுச்சு. போன் மேனேஜ் இருக்கா? சரி, அப்போ இருந்தாங்க என்ன, இங்கே ஒரு 4 போன் மேனேஜ் பின்னாடி ப்ரோ. வேறு வேணாம் ப்ரோ, பின்னாடி வந்து ஃபுல் ப்ரோ ஸ்டோன் த்ரோவர். நீ பாருங்கள், போன் மேனேஜ் யாருன்னு தெரியும்ல. இப்போ பாருங்கள், அடியை மட்டும் பாருங்கள். ஏய் ஐயோ, இவ்வளோ போட்டாங்க. முடிஞ்சு பொக்களே, முடிச்சு விட்டாங்க. ஓ மை காடு, பாயிண்ட் வந்து மூக்கிலே குத்திட்டாருங்க. சரியான ஷாட்டு, 6 ஆகிருக்கும். சரி வாங்க, நம்ம அடுத்ததை பார்ப்போம். என்ன இப்படி தோல்வியை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, நம்ம ஃபுல் ஆஃப் கிளப்பர் வைப்போம். 1800 ரூபாய்க்கு கிளப்பர் ப்ரோ, ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. 25 பேர் கொண்ட படை, ஒன்றுமே பண்ண முடியாது. பேம் 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 கொசு மாதிரி முடிக்கிறாங்க. ஓ மை காட், அங்கே ஒரு 5 பேர் கொண்ட குழு, 4 பேர் இருந்து போட்டியை ஜெயிப்பார்களா இல்லை தோற்பார்களா? ஓ மை காடு, என்ன இருக்கா போட்டி? யார் இன்னும் உயிரோடு இருக்கா? ஓ மை காடு, வந்து என்ன பண்ணுறோன்னா, சரி நம்ம வந்து கொஞ்சம் கிட்னியை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு மக்களே. அதாவது
இங்கே ஒன்று, இங்கே 3 போன் மேனேஜ். பின்னாடி ஃபுல்லாக ஸ்டோன் த்ரோவர். எப்படி நம்ம ஐடியா மாசா இல்லையா? இப்போ பாருங்க, அடிக்க மாதிரி பாருங்க, கொடுத்துருவாங்க வேலையை. ஸ்டோனை தூக்கி போட்டுக்கலாம் முன்னாடியே. அவ்வளோதான். இன்னொரு கிட்டத்தட்ட 10 பேர் தான். உங்களால் முடியும். நல்லா தூக்கி வீசுங்கடா. இந்த ஒரு ஆள் விஎஸ் 2 போன் த்ரூவர். நம் ப்ளூ டீம் ஜெயித்து விட்டதே. வாங்க நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு லெவலுக்கு போவோம். 1200 வாடம் இருக்குது. ஓ மேமூத்து. ஆனால் காசு இல்லைப்பா, காசு இல்லை. யாரும் தெரியல. சரி வாங்க, 3 பேர் கொண்ட ஸ்டாஃப் என்னமோ பேர் போட்டுருந்துச்சு வாக்கல. ஓ மை காட். அந்த இடத்துல குத்தி நம் டீமுக்காக வீர மரணம் அடைந்த சீஃப் டைம் என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. பலமான ப்ரொடெக்டர். இந்த பலமான ப்ரொடெக்டருக்கு நடுவிலே ஒரு சீஃப் டைனு, 2 ஸ்டோனர்ஸ் அங்கே பின்னாடி. ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பியர் த்ரோவர். வாங்கப்பா. என்னடா நம்மாலே குத்துறாங்களோ? ஒரு 5 பேர் தான், 6 பேர் தான். உங்களால் முடியும் என்று நிறுவீங்கள். பாருங்க, அவருடைய வயிற்றில் உள்ள கிட்னி பகுதியை நோக்கி குத்தி விட்டார்கள். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ இது ஒன்றாச்சு. நம்ம டீமோட ப்ரொடெக்டர் தான் பலமே. அந்த ப்ரொடெக்டர் பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சீஃப் டைன் வைங்க, ஒரு போன் மேனேஜ் வைங்க. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டோனர் வைங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம டீமை வந்து யாராலையும் போன் மேனேஜ் இருக்கிறவரை நம்ம டீமை யாராலையும் பண்ண முடியாது. ப்ரோ கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்கிறா. டேய் என்ன பண்ணலாம்? 2 போன் மேனேஜரு அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டோன் த்ரோவரு, ஃபுல் ஆஃப் ப்ரொடெக்டர். பின்னாடி வந்து ஒரு ஸ்பியர் த்ரோவர். பிறக்குங்கடா. சரி ப்ரோ. ஓ மை காட். இங்கே பாருங்கங்க, ஏங்க வச்சுட்டோம். வாங்க மக்களே, புக்களே, அடுத்த லெவலில் போவோம். லைட்டாக தொண்டை வேற இதாக இருக்குது. வாங்க, நம்ம எதிர்பார்த்த நேரம் இது. மேமூத் டடன் டடன் டடன். நம்ம சம்பவம் பண்ணுவோமா? புக்களே, இந்த யானை மேல் என்னத்தையோ பாய்த்தாலும் நாங்கள் ஜெயித்து விடுவோம். சரி மக்களே, இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, லாஸ்ட்டாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போவோம். ஒன்றுமே பண்ண முடியாது. யானை தான். அவருக்கு மேலே வேணால் ஒரு சீஃப் ட்ரெயின் இறக்கி விடுங்க. சரி வாங்க, நம்ம யானையை ஓட்டுவோம். யானை சவாரி, குதிர சவாரி. பண்ண முடியாது. பல தடையே வந்தாலும் ஏறி நசுக்கிட்டு போயிடுவோம் ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மக்களே, நான் உங்கள் நரேஷ் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை கன்ஃபார்ம் பேர் என்ன, இந்த பேபி நெல்லை போட்டுறேன். சரி, பபாய்.